அப்படியே வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது முடியும் போது கேட்ட வார்த்தைகள் பாவமே செய்யாத அவரை பாவமாக்கினார், நீதியே செய்யாத என்னை நீதிமானாக்கினார். அல்லேலூயா. பிறப்பிலே பாவம் இல்லை, வாழ்க்கையிலும் பாவம் இல்லை, அவரை பாவமாக்கினார். பிறப்பிலும் பாவம் இருக்குது, வளர்ப்பிலும் பாவம் இருக்குது, வாழ்க்கையிலும் பாவம் இருக்குது, என்னை நீதிமானாக்கினார். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான கிறிஸ்தவம் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய தேசத்திலிருந்து வரும் பொழுது கொஞ்ச காலத்திலேயே கொஞ்சம் தாறுமாறான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் செய்யலை. அப்படி செய்யலை அப்படின்னா அதனுடைய விளைவு எங்காவதுன்னா சாபத்துக்குள்ளாக போகிறாங்க. சாபத்துக்குள்ளே போகிறதுனால என்ன ஆனது அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு ஒரு பலி செலுத்துவோம் அப்படின்ட்டு பலிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பலியில் பூரணமான பலி கிடையாது. அதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்போதைக்கு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி, அந்த ரிலீஃப் இல்லாத மாதிரி அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை. அப்போ தான் என்ன பண்ணார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வரும் பொழுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போது அவங்க செய்யலை அப்படின்னம்மா, அவங்களால செய்ய முடியல, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முடியல, அதனால் நான் சாபத்துக்கு ஆளாயிட்டேன், சாபத்துக்கு கொடுத்த பலிகளும் பூரணமான பலி இல்லை, அதனால் தேவனே என்ன செஞ்சார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சார். இப்போது ஒரு இதாக சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு முறை கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பெண் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டவள், ஆகிய மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா இவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், எவன் ஒருவன் பாவம் செய்யாது இருக்கிறானோ அவன் முதல் கல் எறிய கடவன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் போயிட்டாங்க. அவர் தலை நிமிர்ந்து பார்த்தார். தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, யாருமே இல்லை. அப்போ கேட்டார், எங்கம்மா உன்னை அடிக்க வந்தவங்களாம் எங்கே? அவங்களும் போயிட்டாங்க, நீ போக வேண்டியதானே. அல்லேலூயா. நீயும் போக வேண்டியதானே அப்படின்போது அவங்கெல்லாம் தப்பு பண்ணவங்க போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் படி என்னை தண்டிக்க உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தைப்படி தண்டிப்பதற்கு முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, என்னை தண்டிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. அப்போ எந்த பிரமாணத்தின் வழியாக இவர் வந்து அவரை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்றே. அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த அம்மா சேஃப் ஆயிட்டாங்க, அந்த அம்மா சேஃப் ஆயிட்டாங்க. இனிமேல் அந்த அம்மாவை யாருமே கல்லெறிஞ்சு கொள்ள மாட்டாங்க.
யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாவம் என்ன ஆனது, எது அவர் விடுதலை ஆக்கிச்சு அப்படின்னா, இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய உயிருள்ள ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிட்டு. இப்போ நான் சேஃப் ஆகிட்டேன். இப்போ என் பாவம் என்ன பண்ணிச்சு அப்படி, ஏன்ட்டு யார்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ பாவத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, சிலுவையில் தீர்க்கணும். அதுக்கு என்ன பண்ண, அடுத்த வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார், பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். அனுப்பி அந்த பாவத்தை, அது அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்த பாவத்தை சிலுவையிலே தீர்த்தார். அல்லேலூயா. இனி பாவம் நம்மிடத்திலே இல்லை. ஆக இவர் சிலுவையிலே தொங்குகிறார். இப்போ அவர் மேலே, இப்போ இன்னும் ஜெயிக்கிற இடத்துக்கு போவேன்னா, அவர் மேலே என்னுடைய சாபம் இருக்குது. என்னுடைய சாபம் இருக்கிறதுனால இப்படி சொல்கிறேன், சிலுவை சுமந்து போயிட்டுருக்காரு. அங்கே யார் யார் இருந்தாங்க சிலுவை சுமந்து போகும்போது? ரோமர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், அந்த சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க. இந்த சிலுவையை குறித்து ரோமர்களுடைய காரியம் என்ன அப்படின்னா, ரோமர்கிட்ட கேட்டோம்னு வச்சுங்க, எங்கள் சிலுவையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சிச்சி இப்படி யாருக்குமே நடக்கக்கூடாதுப்பா, இவ்வளோ ஒரு இழிவான சாவு யாருக்கும் வரக்கூடாது, இவ்வளோ ஒரு மோசமான சாவு, அருவருப்பான சாவு, அருவருப்பான மரத்தில் தூக்கி போடக்கூடாது, செய்யவே கூடாது அப்படின்றது அவங்களுடைய கட்டளை. யாருக்கு செய்யக்கூடாது. இதே அவன் ரோம பிரஜையாக இருந்தான்னா என்ன தப்பு பண்ணாலும் சரி, சிலுவை மரணம் கிடையாது. ரோம பிரஜையாக இருந்தால் சிலுவை மரணம் அவனுக்கு கிடையாது. அவனை அந்த வாரினால் இறுக்கி கட்டுறது கூட யோசனை பண்ணுவாங்க. ஒரு முறை பவுல் அதான் சொன்னார், ரோமனா இருக்க என்னை விசாரிக்காமல் நீங்கள் பாட்டு சரிங்க அப்படின்னும் போது அவங்க பயந்துட்டாங்க. அப்படி அவன் கட்டிக்கிறது கூட பயந்தாங்க. அப்படி ஒரு எதுவும் செய்யக்கூடாது. யார் இந்த உலகத்தில் இருக்க பல மக்களை அடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டு தாக்கலாம் முடியாது. ரோமர் பிரஜையை செய்ய முடியாது, அடிக்கவும் கூடாது. இப்படிப்பட்டிருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி அவங்களே என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு கோர மரணம் யாருக்கும் செய்யக்கூடாது. அதாவது இப்படி சொல்லலாம், எங்கள் எதிரி கூட இப்படி நடக்கக்கூடாது. இப்படி ஒரு மோசமான ஒரு மரணம், அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இப்படி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யூதர்கள் என்ன சொன்னாங்க, ஏறக்குறைய அதே மாதிரி தான் திங்க் பண்ணாங்க. சிலுவையில் அதெல்லாம் நல்லா இல்லைங்க, சரியில்லைங்க, மகாபெரிய தப்புங்க, அதெல்லாம் அருவருப்பானதுங்க, சிலுவையை தூக்கக்கூடாதுங்க. சிலுவையை பற்றிதான ஒரு உபதேசம் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது. சிலுவை ரொம்ப அருவருப்பானது, அதெல்லாம் சிலுவை கூடாது அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் ஒரு சின்ன என்ன இருந்ததுன்னா, சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சபிக்கப்பட்டதுனால யார் சபிச்சாங்க? தேவனே சபிச்சார். அதுக்கு ஆதாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். உபாகம் 21ஆம் அதிகாரம் 22, 23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவன் சிலுவை மரணம் வேணாங்க, ஆனாலும் சிலுவை அப்படின்னு ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான், சிலுவை மரத்தில் தூக்கி போடுற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அவனை தூக்கி போடு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் தூக்கி போடணும். ஒன்று ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை தூக்கி போடணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா,
சாயந்தரத்துக்குள்ள அவனுடைய பிரேதத்தை டிஸ்போஸ் பண்ண எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ண, சாயந்தரத்துக்குள்ள அடக்கம் பண்ணிடணும். ஏன்னா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அவன் யாரால் சபிக்கப்பட்டவன்? தேவனால் சபிக்கப்பட்டவன். அடுத்தது ஏன் சாயந்தரத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னா, ராத்திரிக்குள்ள அந்த ராத்திரியில் அந்த சிலுவை அங்கே இருந்துச்சு அப்படின்னு, அந்த பிரேதம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேசமே தீட்டுப்பட்டுரும். ஏன்னா இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்தார். இதுக்காக நம்மளை என்ன செய்யல, எதுவுமே இது பண்ணல, எந்த பிரயோசனம் படலை. முன்னாடியே போய் ஆபிரகாமை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் அந்த தேசத்தில் அலசி பார்த்து சுற்றி பார்த்துட்டு அப்புறமேல தான் ஆபிரகாம் அழைக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். முன்னாடியே போய் தேசத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அலசி, நல்லா இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு தங்குற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆபிரகாமை சொல்கிறாரு, நான் உங்கள் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி 12ஆம் அதிகாரம் ஆதிகாரத்தில் சொல்கிறார். இப்போது இவர் என்ன செய்யக்கூடாது, இந்த சாபத்தினாலும் சபிக்கப்பட்ட அந்த பிரேதம் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு புரிதல் வருது, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஊருக்கு வெளியே கொண்டு போனாங்க, கொல்கத்தா மலையில் கொண்டு போனாங்கன்றது நமக்கு புரியுது. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இங்கே நடக்கிற அத்தனை சம்பவமே அங்கே என்ன செஞ்சப்பட்டிருக்கு, நடந்திருக்கு. ஊருக்கு வெளியே கொண்டு போனாங்க, கொலை செய்யப்பட்டார், இரவில் அவர் பிறந்த. அதனால தான் அரிமத்த ஊரானாகி அவர் என்ன செய்கிறாரு, போய் அவர் ஒரு யூதன், அவர் என்ன செய்கிறார், போய் அந்த சாயந்தரத்துலேயே போய் 9ஆம் மணி நேரத்தில் போய் கேட்டு வாங்குறாரு. கேட்டு வாங்கி அவர் தன்னை புது கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணினார். இப்படி யூதர்கள் என்னதான் சபிக்கப்பட்டவராக பார்த்தார்கள். ஆனால் விசுவாச மக்கள் எப்படி பார்த்தாங்க? அந்த இடத்துல 3வது ரகத்தமான ஒரு மக்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எப்போ வந்தவங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை பார்த்தவங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அதிசயங்களை பார்த்தவங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதில் என்ன செஞ்சாங்க, விசுவாசிகள் ஆனவங்க. அது இப்படி என்ன செஞ்சாங்க, பல மக்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, அவர் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு திருப்தி ஆனவங்க எல்லாருமே அவர் பின்னாடி வராங்க. அது 9:23 லூக்கால சொல்கிறாரு, எல்லாரையும் நோக்கி சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே பின்பற்றுறாங்க. ஆனால் இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க, ரோமர்கள் அருவருப்பாக பார்த்தாங்க, யூதர்கள் சபிக்கப்பட்டவராக பார்த்தாங்க. ஆனால் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் ஆண்டவரோடு நடந்தவங்க, ஆண்டவரோடு பேசினவங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மகிமையாக பார்த்தாங்க. ஹல்லேலூயா! அந்த சிலுவை மரணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, மகிமையாக பார்த்தாங்க. அப்போது சிலுவையில், அதாவது யூதர்கள் 1000 சட்டத்திட்டங்கள் போடட்டும், ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சிரேனே ஊரான் ஆகிய கூட அவர் சீமோன் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அவருடைய சிலுவையை தூக்க சொன்னாங்க. அவர் யூதன். அவரை ரெண்டு சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் சிரேனே ஊரானாகிய சொல்லிட்டு சீமோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. ஏன் அவரை சொல்லணும்? அவ்வளோ பேர் இருந்தாங்களே, ஏன் அவரை பிடிச்சி சொல்லணும்? ஏன்னா அவர் யூதன். ரோமருக்கு யூதனை பிடிக்காது, புரியுங்களா? அவர் எதாச்சும் வெளியூருக்காரு, அங்கே வராது. பலவந்தப்படுத்தினார்கள்னு எழுதியிருக்கு, 2 இடத்துலையும் பலவந்தப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ இந்த பலவந்தமாய் தூக்கிட்டு போகும்போது எப்படி போயிருப்பார்? சந்தோஷமாக போயிருப்பார், முறுமுறுப்போட போயிருப்பார். இன்னைக்கு கூட நம்ம அநேக விசுவாச மக்கள் சிலுவையை சோக்கும்போது அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் தன் சிலுவை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நமக்குள்ளே என்ன தான் உருவாகுது, முறுமுறுப்பு. ஏன் இப்படி வந்தோம், ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவது. ஆனால் இயேசு சொல்ல சந்தோஷமாவான்றாரு. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமாவா. அப்படி இப்படி அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி பார்க்கும்போது கடைசியில் அப்போஸ்தலர்கள் அவங்க பையனை பற்றிலாம் எழுதியிருக்கு. அலெக்சாந்தர் சொல்லிட்டு அவங்க பையனை பற்றிலாம் எழுதியிருக்கு. மார்க்லேயே எழுதியிருக்கு 5ஆம் அதிகாரத்தில். அப்போ இப்படி அவருடைய வரலாறு அப்படியே எழுதிட்டு இருக்கு. என்ன எதுக்கு சொல்றேன்னா, சின்ன வேலை கர்த்தருக்காக நம்ம செய்யும் போது நம்ம எவ்வளவு தூரம் கனப்படுத்துறாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா! சின்ன வேலை
செய்யும்போது எவ்வளவு தூரம் நம்மளை கனப்படுத்துறாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேன்மையாக பார்த்தார்கள். சிலுவையை மேன்மையாக பார்த்தார்கள், மகிமையாக பார்த்தார்கள். அது மட்டும் உடல பார்த்தது மேன்மையா பார்த்தாங்க, மேன்மையா பார்த்தார்கள். இப்படிலாம் பார்த்துட்டு அடுத்தது என்ன செஞ்சாங்க? சிலுவையை மையமா வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சிலுவையை மையமாக வச்சுட்டாங்க. ஏன் இது எப்படி? அவன் சிலுவை மரம் வந்து ரொம்ப சபிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, ரோமர் இப்படிலாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது இவங்க மட்டும் ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க? அதாவது அவங்க மரத்தை பார்த்தாங்க, ஆனால் இவங்க இயேசுவை பார்த்தாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவை பார்த்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அதை மகிமையாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களோடு இருந்து செய்த அற்புதம் அந்த மாதிரி, அவர்களோடு இருந்து செய்த அதிசயங்கள் அது மாதிரி, அவர் செய்த ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த மாதிரி. ஒருவன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலைப்பிரசங்கத்தில் 5, 6, 7 பார்த்தீங்கன்னா அந்த இதில் வர வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு படித்தாலும் பிரமிக்க வைக்குது. பல மக்கள் இன்னைக்கு அதை மலைப்பிரசங்கத்தை படித்து ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய நம்ம சாதாரணமாக அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட போகிறவங்க உண்டு. ஆனால் இன்னைக்கு படித்தும் ரட்சிக்கப்படுறவங்க உண்டு. மகாத்மா காந்தி ஒரு இதில் எழுதி வச்சிருக்கிறாரு, மலைப்பிரசங்கத்தை போல ஒரு பிரசங்கம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் அது. காரணம் இவங்க அந்த வார்த்தை அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, யூதர்கள் எதையோ சொல்லிட்டு போறாங்க, ரோமர்கள் எதோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவரு என்னுடைய தேவன், அவர் எனக்காக பலியானவர், எனக்காக ரத்த சிந்தினவர். இன்னொன்று என்ன, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 படிப்பா. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இப்போ பேதுரு எப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க உள்ள கூட்டிட்டு போய் அவர் அடிச்சது மாத்திரமல்ல, நாங்க அருவருக்கப்பட்ட அந்த சிலுவையிலே தொங்கின அந்த இயேசு கிறிஸ்து வந்து பெரிய மகிமையா பேசிக்கிட்டு தெரியுத, என்ன நினைச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னல, ஆனா கேட்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவர் சொல்றாரு, மனுஷருக்கு கீழ்ப்படியதை காட்டும் தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியமா இருக்குது. அது மாத்திரம் அல்ல, ரெண்டாவது நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த எந்த மரம் அவங்களுக்கு அருவருப்பானதோ அந்த மரத்தையே மையமா வச்சு சொல்றாரு, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்களின் தேவன் 3ஆம் நாள்ல எழுப்பினார். அப்போ மரத்தையும் என்ன செய்ய, பிதாவையும் கணக்கு கொடுக்குறாங்க. மரத்தை கொண்டு வந்து அப்போ அவங்களுக்கு, அது யூதர்களுக்கு அவர் தான் பிதா. அப்போ பிதா எழுப்பினாரா? என்ன சொல்றீங்க? ஆமா, பிதா எழுப்பினார். அவரா எந்திரிக்கல, பிதா அவரை என்ன செஞ்சார்? எந்திரிக்கிறார். எழுந்தது மாத்திரம் கிடையாது, மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்கள், அதை நம்முடைய சொல்றாரு பாருங்க, எங்களுடைய பிதாக்கள்னு சொல்லலை, நம்முடைய பிதாக்கள் பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்கு அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நிறுத்தினார். இப்போ இவங்களுக்குள்ள என்னங்க, அவங்கெல்லாம் மரத்தை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அப்போஸ்தலனே எழுந்து நின்று, இந்த மரத்தினால தான் நமக்கு விடுதலை, இந்த மரத்தினால தான் நமக்கு ரட்சகர் கிடைச்சாரு, இந்த மரத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன அதிபதி கிடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வச்சு பிதாவை வச்சு பேசும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச சந்தேகம், இந்த அவங்களாம் மரத்தை பற்றி அப்படி சொல்கிறாங்களே, சிலுவை பற்றி அப்படி சொல்கிறாங்களே, அந்த கொஞ்சம் நஞ்சம் என்ன, அது சுத்தமாக ஏற்பட்டு போய் இயேசு கிறிஸ்தான். ஆனால் இன்னைக்கும் அந்த சிலுவை இருக்குது. அந்த சிலுவை இன்னைக்கும் சாதாரணமாக கல்லறையில் கூட பாருங்க, கல்லறை கட்ட முடியலன்னா ஒரு சிலுவை வச்சுட்டு வந்துடுவாங்க. அதே சிலுவை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கழுத்தில் போட்டுக்குவாங்க. இப்படிலாம் சிலுவை இன்னும் நம்மளை விட்டு போகலை. எதுக்காக போட்டுக்கிறோம்?
யூதர்கள் சொன்ன சாபத்தினாலையா? இல்லை. அல்லது ரோமர்கள் பிடிக்காதுன்னு சொன்னாங்க அதனாலையா? இல்லை. எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே தொங்கினார். இந்த சிலுவையிலே ஏறக்குறைய, அதாவது சிலுவையை எப்படி பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து எங்கள் ரட்சிப்புக்கு அதிபதியாக மாறினார். ரட்சிப்புக்கு அதிபதியாக மாறினார். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, 1 பேதுரு 2:24 படிக்கும்பா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ நாம் பாவம் செய்ததினாலே நாம சாகணும் மறுபடி. ஆனா நம் பாவத்தை அவருடைய சரீரத்தில் சுமந்து சிலுவையின் மேல் வெட்டி சிறந்தார். நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது, நமக்கு கிருபை கிடைச்ச. இது எதனால வந்தது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயினார். அந்த கிருபை மையமாக வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. ஆகையால் பாவ மாம்சத்தை சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பாவத்தை முடிச்சிட்டார். இனி நாம் ஃப்ரீ ஆயிட்டோம். கர்த்தருக்காக மகிமையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.